பூண்டி மகான் பக்தி சேனல் அன்பர்களுக்கு ஆன்மீக வணக்கம். நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள மும்முடிவரம் கிராமத்தில் அமைந்துள்ள அற்புதமான புனித கஷேத்திரம். பெரிய பாலயோகீஸ்வரர் மற்றும் சிறிய பாலயோகீஸ்வரருடைய மகா சன்னிதானத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக முகப்பிலே இந்த அருமையான வர்ண விளக்குகளின் சஞ்சாரம், கண்ணை கவரும் தோற்றம். இது எந்த விழா? மகா சிவராத்திரி அன்று நடைபெற்ற பக்தர்களால் இந்த அற்புதமான வைபவத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது மும்முடிவரம் கிராமம். இரண்டு பெரிய மகான்கள் கோதாவரி நதிக்கரையிலே அவதரித்தார்கள். அவர்களின் புண்ணிய பூமி, அவர்கள் தவறு செய்த இடம். மக்கள் பெருந்திரளாக வந்து இந்த மகானை நாம் கண்ணார தரிசிக்க மாட்டோம், நம்முடைய தர்மவினைகள் கழிந்து விடாதா, அவருடைய ஒளிகாட்டும் வழிகாட்டும் வரம் நமக்கு கிடைத்து விடாதா என்று எண்ணற்ற மக்கள் இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து இந்த அற்புதமான தரிசிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். மகா சிவராத்திரி அன்று நாம் கண்விழித்து பெரிய பாலயோகீஸ்வரரின் தரிசனத்தை பெற்றால் நாம் எண்ணிய பிரார்த்தனைகள் நமக்கு மிக சுலபமாக நிறைவேறிவிடும். அவர் பல ஆண்டுகள் தவம் செய்தார். தண்ணீர் குடிக்காமல், சாப்பாடு ஏதும் அருந்தாமல் நாம் தபஸ்வியாக விளங்கினார். எண்ணற்ற ஆன்மீக அன்பர்களுக்கு அவர் வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கோவிலின் வெளிமுகப்பு, பந்தல்களின் அலங்காரம், ஒளி விளக்குகளின் வர்ண ஜாலம், இவற்றால் மும்முடிவரம் கிராமமே அயிலாயமோ என்று நினைக்க தோன்றுகின்றது. கடப்பா மாவட்டத்தில் அவதரித்த மகான் சித்த புருஷர் பூத்தலூரி ஸ்ரீ வீராட் வீர பிரம்மங்கார சுவாமிகள் தன்னுடைய காலஞானம் என்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றார். இரண்டு பெரிய மகான்கள் கோதாவரி நதிக்கரையிலே அவதரிப்பார்கள். இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது பெரிய பாலயோகீஸ்வரனுடைய கோவில் உள்ளே அமைந்திருக்கின்ற அற்புதமான தோற்றம், கண்ணை கவரும் அற்புதமான தோற்றம் அவருடையது. மகா தேஜஸ்வியாக விளங்குகின்றார். கிருஷ்ணருடைய மரபிலே வந்ததாக அவருக்கு ஒரு வரலாற்று கதை உண்டு. அவர் கடிகாதல கங்கையாவிற்கும் ராமம்மாவிற்கும் தவம் செய்த குழந்தையாக பிறந்தார். பெரிய பாலயோகீஸ்வரர் பிறந்தது 23 அக்டோபர் 1930 ஆண்டு. அவர் தன்னுடைய சிறிய வயதிலே 15 வயது பாலகனாக தவத்திலே அமர்ந்தார். 1946 ஆண்டு. தண்ணீரும் சாப்பாடும் இல்லாமல் அமர்ந்தபடியே அவர் தவத்திலே இயங்கினார். இவர் தரிசனம் கொடுப்பது மகா சிவராத்திரி அன்று. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது சின்ன பாலயோகீஸ்வரர். இவர் தன்னுடைய தவத்தை 1950 ஆண்டு தொடங்கினார். தொடர்ந்து 41 வருடங்கள் அவர் மகா சமாதி நிலையிலேயே அமர்ந்திருந்தார். பெரிய பாலயோகீஸ்வரனுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவரை பின்பற்றி அவருடைய தம்பியான சின்ன பாலயோகீஸ்வரரும் தவத்தில் ஈடுபட்டார். பெரிய பாலயோகீஸ்வரர் 39 ஆண்டுகள் தவத்தில் அமர்ந்தார். சின்ன பாலயோகீஸ்வரர் 41 ஆண்டுகள் தொடர்ந்து தவம் இயற்றினார்.
இவர் மகா சமாதி அடைந்தது 28 அக்டோபர் 1991 ஆண்டு. மகான்களின் தரிசனம் நம் வாழ்க்கையின் பெரும் புண்ணியம். காண கண்கோடி வேண்டும். மகா சிவராத்திரி அன்று பாலயோகீஸ்வரனுடைய தரிசனம் நம்முடைய பாவத்தை நீக்கக்கூடிய அற்புதமான அருமருந்து. மாறிலாத கருணை வெள்ளமாக விளங்குகின்ற பெரிய பாலயோகீஸ்வரருக்கும் சின்ன பாலயோகீஸ்வரருக்கும் நம்முடைய வணக்கங்கள். இது பெரிய பாலயோகீஸ்வரர் தவத்தில் ஈடுபட்டு அவர் அமர்ந்த இடம். சிறுவயது பாலகனாக அவர் தம்முடைய தவ வாழ்க்கையை துவங்கினார். அற்புதமான வடிவமைப்பு. கொத்தலங்க பாபா என்ற அவருடைய குருவின் மூலம் ஸ்பரிச தீட்சை ஏற்பட்டு அவர் நிஷ்டையிலே அமர்ந்து விட்டார். பாலயோகீஸ்வரர்களின் தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புண்ணியம். மகா சிவராத்திரி அன்று 2026 இந்த பாலயோகீஸ்வரனுடைய தரிசனத்தை காண மக்கள் பெரும் திரளாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய தரிசனம் நமக்கு கிட்டாதா? நாம் வேண்டி வந்த வரம் நமக்கு கிடைத்து விடாதா? அவருடைய முக தரிசனம் ஒன்றே நமக்கு பெரும் பயன் அளிக்கக்கூடியதல்லவா? அந்த பயனுக்காகத்தானே இந்த பயணம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஸ்தலம் பாலயோகீஸ்வரனுடைய தரிசனம். தெய்வீக தோற்றம் கொண்ட பெரிய பாலயோகீஸ்வர சுவாமி 19/1/1985 ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் காண கிடைக்காத தரிசனம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நள்ளிரவு 12 மணிக்கு மகாதீபாராதனை நடைபெறும். அன்று இரவு 12 மணிக்கு இவர்கள் இந்த மகாதீபாராதனையை முடித்துவிட்டு கோவில் நடையில் சாத்தி விடுவார்கள். இதை காணலாம். மறுபடியும் அடுத்த வருடம் தவம் இருக்க வேண்டும். எண்ணற்ற பக்தர்கள் கோதாவரி நதிக்கரையில் நின்று கொண்டு மகாதீபாராதனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனுப்பட மாட்டாரா? நாம் தரிசனம் இந்த மகானை இங்கிருந்தே நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுவாமி, எங்களுடைய வணக்கங்கள். எங்களை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் சுவாமி. இப்படித்தானே பக்தர்கள் வேண்டுகின்றது. எத்தனை பக்தர்கள், எத்தனை ஆன்மீக அன்பர்கள் இவரை தம்முடைய வாழ்க்கை வழியாக்கியாக கொண்டிருக்கிறார்கள்.